12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். அதுல 12ல இருந்து 16 ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 17ல இருந்து இல்ல ஸோ இன்னைக்கு பார்க்க போற போர்ஷன் வந்து இது 12 to 29. அதுல வந்து 12ல இருந்து 17 வந்து ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 18ல இருந்து 21 ஒரு பகுதி, அப்புறம் 22ல இருந்து 24 ஒரு பகுதி, அப்புறம் 25ல இருந்து 29 ஒரு பகுதி. சரியா? ஸோ 12ல இருந்து 17 வரைக்கும் நம்ம இப்ப வாசிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இப்போ நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வர மாதிரி 11 அதிகாரங்களும் எபிரேயர் ஆசிரியர் வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், யூதர்களாகிய நீங்க வந்து பின்வாங்கி போயிடாதீங்க, ஏன்னா நீங்க நம்புகிற அந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலதான் தேவனை நெருங்க முடிந்தது. நீங்களும் நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினால் அல்ல, விசுவாசத்தினால்தான் தேவனிடத்துல வர முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்க வேண்டும், ஏன்னா அவர் தான் வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனாக தன்னை வெளிப்படுத்தினவர் மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வரும்போது நம்ம 12வது அதிகாரத்துல பார்த்தோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கண்டிப்பா போராட்டம் உபத்திரவங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவையே வந்து உங்களுக்கு ஒரு மாடலா வைத்து அவர் எப்படி எல்லாவற்றையும் சகித்தார், அதனால நீங்களும் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தேவன் வந்து தன் பிள்ளைகளை தான் சிட்சிக்கிறார், உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக தான் உங்களை சிட்சிக்கிறார். அப்ப நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம், சிட்சையினால வருகிற பலன் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று லைஃப், ரெண்டாவது வந்து ஹோலினஸ், நித்திய ஜீவன், இன்னொன்று பரிசுத்தம். அது வந்து நம்ம 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பார்த்தோம். பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும். அப்போ நம்ம பிழைக்கிறோம். ரெண்டாவது வந்து தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்படிங்கிறப்போ அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழ்வதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனம், இதுதான் நம்முடைய பிரயோஜனம், ஸோ அதற்காக தான் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிட்சை வந்து கஷ்டமா தான் இருக்கும், அது தற்காலத்துல துக்கமா இருக்கும், ஆனா நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்படின்னா தேவனோடு ஒரு உறவை உங்களுக்கு ஏற்படுத்தி நித்தியமாய் அவரோடு கூட தாங்குவதற்கான ஒரு வழியை அது ஏற்படுத்துகிறது. சிட்சை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகையினால் இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு இப்படி சுத்தி நெருங்கி நெருக்குகிற பாரங்கள் பாவங்கள்லாம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். சிட்சை இருக்குதுதான், அதை அற்பமா எண்ணக்கூடாது, அதை சோர்ந்து போகக்கூடாது. அதை நம்ம வந்து மேற்கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை தேவன் நம்மளுக்கு அருள்வார், ஏன்னா கடைசியில நம்மளுக்கு கிடைக்க போற பலன் இது. ஆகையினால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல, ஓட்டத்தில் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி அவர் ஒரு ஆத்லெட் மாதிரி நினைச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ திரும்ப அதுக்கே வருகிறாரு, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும். அப்போ நம்மளுடைய ஓட்டம் வந்து ரொம்ப தூரமான ஒரு ஓட்டம். இந்த உலக வாழ்க்கை கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பொறுமையா ஓடணும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு இடையில ஒரு சிலர் சோர்ந்து போயிடறாங்க, திடீர்னு நெஞ்சு போயிடுறாங்க, திடீர்னு பேக் போறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள்.
அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்லா ஓடுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல கைகள் வந்து நெகிழ்ந்து போகும். ரெண்டாவது வந்து கால்கள் வந்து தளர்ந்து போகும், ஓட முடியாது, தள்ளாடும். அதுதான் வந்து ஆசிரியர் இங்கே சொல்றார். அப்போ நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, எப்படி நிமிர்த்த முடியும்? விசுவாசத்தை துவக்குகிறவர் அப்படின்னு சொல்லும்போது, ஹீஸ் த ஆத்தர் அண்ட் ஹீஸ் த லீடர். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் லீடர். அவர் முன்பாக செல்கிறார். அப்போ அவரை பார்த்து 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 தான் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம நிமிர்ந்து நிற்க பண்ண முடியும். அப்ப நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு. இங்க வந்து முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிரேக்க மொழியில அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பிசகி போகாமல் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகி போகாதபடிக்கு. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மை குறிக்கல, மற்றவர்களையும் குறிக்கிறது. நம்மை மாத்திரம் அல்ல, மற்றவர்களையும். அப்ப சபைக்குள்ள வந்து இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எல்லாருமே பலன் உள்ளவர்களாய் இருக்க மாட்டாங்க. விசுவாசத்துல ஒரு சிலர் சோர்ந்து போவாங்க. இப்ப இந்த ஆசிரியர் எழுதும் போதும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள விசுவாசிக்கிறோம்னு சொல்லி உள்ள வந்திருக்கிறவங்க தான், ஆனா தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தள்ளாடி கொண்டு இருக்கிற வேளையில விசுவாசத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களும் உள்ள இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முடமா இருக்கிறது பிசகி போகாமல் அப்படின்னு சொல்லும்போது, வீக்கா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ், அவங்க வந்து டிஸ்லோகேட் ஆகி போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க பேக் போகாம இருக்கணும். திரும்ப இந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த மாதிரி சில ப்ரெஷர்ஸ் அவங்கள வந்து நெருக்கும் போது அவங்க உள்ளேயே தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை. நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வரோம். விசுவாசிகளாகிய நம்மளுக்கு வந்து தேவன் ஏன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாருன்னா, நம்முடைய பிரயோஜனத்திற்காக மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு வருகிறதற்கு தான் நம்ம அவருடைய மந்தையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. ஏகப்பட்ட குழப்பங்கள் அவங்க வராங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த விசுவாச வாழ்க்கையில் ஓடுறது ஒரு தயக்கம் வருகிறது. அப்போ அதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இடத்துல பேசும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி புரியுது அப்படின்னா, அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்தணும். ஏன்னா அவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள பற்றி யாருமே அக்கறை காட்டாமல் ஒரு சபைக்குள்ள அவங்க இருப்பாங்களான்னா, அவங்களுடைய அந்த அவிசுவாசத்துக்கு நேராக அவங்க போகத்தக்கதான் அவங்க தள்ளப்படக்கூடும். அதனால முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்போ நம்ம ஓடும்போது நம்ம பார்த்துப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம அடுத்த லைன்ல ஓடக்கூடாது. அதே போல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்போது நம்ம சோர்ந்து போனோம்னா கண்டிப்பா பக்கத்து லைன்ல ஓடுறவங்களுக்கு வந்து ஒரு தடை உண்டாகும். என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் உண்டாகும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஓடும்போது மற்றவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வழியையும் வந்து நம்ம செவ்வைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், முன்பாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அதுதான் ஆசிரியர் வந்து இங்க சொல்லுறாரு. அவர் எதை கொண்டு இதை சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 35வது அதிகாரம். நம்ம கூட இப்போ இந்த விமென்ஸ் ரெட்ரீட்ல பார்த்தோம்ல, ஏசாயா 35வது அதிகாரம். அது முழுவதும் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 35:3-4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிரடின் செவுகள் திறவுண்டு போம். அப்ப இதை வைத்துதான் இதுக்கு பின்பாக அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்ப இதை வைத்துதான் ஆசிரியர் அங்க எழுதுறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பழைய ஏற்பாட்டின் வசனங்களை குறித்து தான் நிறைய சொல்லி சொல்லி எழுதிட்டு வர்றாரு. ஆசிரியர் அவ்வளவாய் அதையும் தெரிந்து வைத்திருக்கிறவர்னால யூதர்களிடத்துல பேசுறதற்கு அவருக்கு ரொம்ப எளிதா இருக்கிறது. அப்போ தளர்ந்த நெகிழ்ந்த கைகள் தளர்ந்த முழங்கால்கள்ங்கிறப்போ இந்த வசனத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது நம்மளை குறித்து மாத்திரம் அல்ல, நம்மளுடைய கால்களும் தளர்ந்து போகுது, கைகள் நெகிழ்ந்து போகிறது. ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மற்றவர்களை, சபையில இருக்கிற விசுவாசிகள் மற்றவர்களை நோக்கி பாருங்க, அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், உங்களுக்கு கண்டிப்பா ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல உபத்திரவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா பாடுகள் உண்டு. அப்படி போகும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளையும் பலப்படுத்தி நம்ம செல்ல வேண்டும், நம்மளுடைய வழியையும் செவ்வைப்படுத்தி நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் சொல்றாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சமாதானமாய் இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமாய் இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் நம்ம ரட்சிப்புக்குள்ள போவோம். அதே போல எல்லாரிடத்துலயும் நம்ம சமாதானமா இருக்கணும், அப்பதான் ரட்சிப்புக்குள்ள போவோம்னு சொல்லி நம்ம பிரயாசப்படும் போது அது அகெயின் திரும்ப நம்முடைய கிரியைகள் மேல நம்ம வைக்கிற விசுவாசமாய் மாறி போகும். அப்போ என்ன செய்யணும்? இப்போ தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தகுதியை நீங்க பெற்றிருக்கிறதுனால நீங்க மற்றவர்களை உள்ள கொண்டு வரும்படியாக நீங்க மற்றவர்களிடத்துல சமாதானமா இருங்க. அதான் இந்த இடத்துல அவர் மீன் பண்றார் ஆசிரியர். அப்போ 2 காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. புதிய உடன்படிக்கையின் கட்டளை நம்மளுக்கு 2. ஒன்று அதாவது அன்பு தான் புதிய உடன்படிக்கையின் கட்டளை. அதை எப்படி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி, தேவனிடத்துல உங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் நீங்க அன்பு கூற வேண்டும். அதுக்கப்புறம் என்னை போல நீங்க மற்றவர்களிடத்திலும், நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீங்க மற்றவர்களிடத்துல அன்பு கூறுங்க. உங்களை நீங்க நேசிக்கிறது போல மற்றவர்களை நீங்க நேசிங்க. இதுதான் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை இல்ல தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்துல எதிர்பார்த்த காரியத்தை வெளிப்படுத்துறார். அப்ப எப்பவுமே முதலாவது தேவனிடத்துல அன்பாய் இருந்தால் மாத்திரமே மற்றவர்களிடத்துல அன்பாய் இருக்க முடியும். அப்ப யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவனோடு ஒரு சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால. அப்ப அந்த சமாதானத்தை பெற்ற நீங்க மற்றவர்களிடத்தில் சமாதானமா இருக்க வேண்டும். தேவனிடத்துல எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம்? அவர் நம்மிடத்துல அன்பு வைத்ததுனால, நம்மளுடைய அன்பினால அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பினால அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அவரை நமக்கு வெளிப்படுத்தினார், நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அதனால தேவனிடத்துல நம்ம சமாதானத்தை பெற்றோம். அப்ப அது முதலாவது கமாண்ட்மெண்ட் என்ன? லவ் காட். கர்த்தரிடத்துல நீங்க அன்பா இருங்க, ஏன்னா அவர் உங்களிடத்துல அன்பா இருந்திருக்கிறார். 2வது, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுங்கள். பி ஹோலி அப்படின்னு சொல்லி, அது நம்மளுக்கு தெரியும், தேவன் பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம தூய்மையா இருக்க வேண்டும், நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மற்றவரிடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப 2வது கட்டளை என்ன அப்படின்னா, உன்னிடத்துல நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்துல அன்பாயிரு, நான் உங்களிடத்துல அன்பா இருந்தது போல நீங்கள் பிறரிடத்துல அன்பாயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மற்றவர்களிடத்துல நம்ம அன்பா இருக்கிறோம். எப்ப அன்பா இருப்போம்? நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாய் உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிற காரியத்தை நம்மளுடைய கனிகள் மூலமாய் வெளிப்படுத்தினாதான் மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள், தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம மற்ற இடத்துல அன்பு காட்டுகிறோம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கனிகளை நம்ம வெளியில காண்பிக்கிறோம். நம்ம மற்றவர்களிடத்துல பொறுமையா இருக்கிறோம், இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், சகித்து கொள்ளுகிறோம். அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தனை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உங்களிடத்துல இருக்கிற கர்த்தரை தரிசிப்பதில்லை, அந்த மாதிரி அர்த்தத்துலதான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஆசிரியர் சொல்றது என்னன்னா, விசுவாசிகளாகிய நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களிடத்துல இருக்கிற கர்த்தரை மற்றவர்கள் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம பொதுவா இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்மளால தரிசிக்க முடியாது, கர்த்தரை இடத்துல நம்ம அண்ட முடியாது. எப்போ அப்படின்னா நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான். அப்போ நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியும். அப்ப மற்றவர்களிடத்துல பரிசுத்தமாய் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்லுகிறாரு, பரிசுத்தம் இல்லாமல்
ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல, இந்த கான்டெக்ட்ல ஆசிரியர் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பரிசுத்தமா இருங்க. நீங்க அப்படி பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவங்க எப்படி தரிசிக்க முடியும்? அப்ப நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தால்தான் உங்களிடத்துல இருக்கிற கர்த்தரை மற்றவர்கள் காண முடியும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த 12, 13, 14 இந்த 3 வசனங்கள்ல நம்ம 2 காரியம் பார்க்கிறோம். 12, 13ல தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து நீங்க வந்து கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க, தொடர்ந்து அவரை பற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு பார்த்தோம். 2வது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மிக உற்சாகமாக அவருடைய கட்டளையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது வந்து 14வதுல ஆசிரியர் சொல்றாரு. அதை யாரை வைத்து எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, ஏசா வச்சு அவர் வந்து சொல்றாரு. ஏசா வச்சு ஏன் சொல்றாரு அப்படின்னா, வேதத்துல பார்க்கும்போது எப்படி புதிய ஏற்பாட்டுல யூதாசோ அதே போல பழைய ஏற்பாட்டுல ஈசா. ஏன்னா அவர் ஆசீர்வாதத்துக்காக அவ்வளோ அழுறாரு, அவருக்கு வந்து கிடைக்கல. வேற யாரும் வந்து பழைய ஏற்பாட்டுல அந்த போல அழுததில்லை தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆனா அவர் வந்து மனமாறுதலை காணவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டின் பகுதியில எப்படி ஒருவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறுதளித்தாங்க அப்படின்னு காமிக்கும் போது அது வந்து ஏசா. புதிய ஏற்பாட்டில் எப்படி தேவனை ஒருவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து யூதாஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆசிரியர் வந்து யூதர்களுக்கு எழுதுறாரு. அவர் முழுவதும் பழைய ஏற்பாட்டின் நாட்களை வச்சு எழுதிட்டு வர்றாரு. அப்போ ஏசாவை குறித்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். நிறைய வார்னிங்ஸ், ஒரு 5 வார்னிங் கிட்ட வந்து எபிரேய புத்தகத்துல இருக்கு. ஸோ இது அடுத்த ஒரு வார்னிங், எச்சரிக்கையா இருங்கள். இதே அதிகாரத்துல 25வது அதிகாரத்துல இன்னொரு வார்னிங் வருது, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. இதுல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேசிக்கல்லனா இருக்கக்கூடாது, சீர்கெட்டவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ வேசிக்கல்லன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரிந்த வேதத்துல ஏசா வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து அந்நிய பெண்களை வந்து திருமணம் பண்ணி கொண்டாரு. அதனால தன்னுடைய பெற்றோரை வந்து துக்கத்துக்குள்ள ஆழ்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்நிய தெய்வர்களை வணங்குகிற பெண்களை அவர் வந்து மணந்து கொண்டார். அப்படிங்கிறதுனால அவர் வந்து வேசிக்கள்ளன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம வேதத்துல விக்கிரகங்கள், தேவனை தாண்டி விக்கிரகங்களை வணங்குறவர்களை ஏற்கனவே தேவன் வந்து வேசிகள், விபச்சாரிகள் அப்படிங்கிறது தான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏசா வந்து வேசிக்கள்ளன் அப்படின்னு சொல்லும்போது பைபிள்ல இல்லாத காரியங்கள் ஒரு சில யூதர்கள் உடைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து கொலைகாரன், கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதே போல நிறைய பெண்கள் இடத்துல அவர் வந்து பிரவேசித்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பைபிள்ல நம்மளுக்கு இல்லை. ஆனா பிப்ளிக்கலா நம்ம பார்க்கும்போது அவர் அந்நிய ஜாதி பெண்கள், அதாவது அந்நிய தேவர்களை வணங்குகிற பெண்களை அவர் திருமணம் முடித்ததுனால தன்னுடைய தாய் தகப்பனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அது இந்த இடத்துல ஆசிரியர் எழுதுறாரு. பிளஸ் அவருக்கு வந்து இந்த யூதர்களுடைய நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கிறதுனால அவர்களுக்குள்ள பேசப்பட்டு வருகிற இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அதையும் வைத்து கூட இவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேசிக்கலனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை வெச்சவன். அப்ப சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அவர் தெரிந்திருந்தார். ஏசா வந்து தெரிந்திருந்தார். அந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறதுல வந்து முழுவதுமாய் சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அந்த ஒருவேளை போஜனத்தை அவர் வந்து அடக்கி கொள்ள முடியாம அவர் முழுவதுமாய் தூக்கி கொடுத்துட்டாரு. இப்ப யாக்கோபு வந்து நம்மளுக்கு தெரியும் அவர் சரியான முறையில அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி. ஆனா யாக்கோபு அந்த நேரத்துல அந்த சேஷ்டபுத்திர பாகம் எவ்வளவு முக்கியம்னு அறிந்திருந்ததுனால அதை வைத்து அவர் வந்து பிளே பண்ணதை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ தேவனுடைய திட்டம் எல்லாம் ஒன்று இருந்தாலும் இங்க ஏசாவும் யாக்கோபும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏசா வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை உதறி தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏசாவை வைத்து ஆசிரியர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, யூதர்களாகிய நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, தேவனை ருசி பார்த்திருக்கிறீங்க, அவருடைய காரியங்களை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க இப்ப ஏசாவை போல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில காரியங்கள்னால, உங்களுக்கு வர உபத்திரவங்கள்னால நீங்க வந்து உதறி தள்ளுகிறீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா சீர்கெட்டவர்கள். அப்படி சீர்கெட்டவர்களா இல்லாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அப்போ சீர்கெட்டவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள்.
காட்லி பீப்புள் கிடையாது, அன்காட்லி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே போல உபாகமம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வைத்துதான் இங்க வந்து அவர் பேசுறாரு ஆசிரியர். உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்ப ஏசாவத்து அவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு தோணலாம், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கிருபையை வந்து அப்போ இழந்து போகலாமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி வரலாம். ஆனா வசனம் வந்து எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, லுக் ஆஃப்டர் ஈச் அதர் so that none of you fails to receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்றதுல நீங்க தவறிடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கப்போ ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒருவரும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்துராதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வந்து இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பெற்றுக்கொள்ளாம நீங்க பேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கசப்பான வேறு எழும்பிராம அப்படின்னு சொல்லும்போது, உபத்திரவங்கள்னால இந்த கள்ள உபதேசங்கள் உள்ள வரும்போது அவங்க மாறி போறாங்க, யூதர்கள் அநேகர் வந்து குழப்பி விட்டுறாங்க. அந்த மாதிரி காரியங்களை தான் வந்து கசப்பான வேர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா ஒரு கசப்பான வேர் இல்லை ஒரு கள்ள உபதேசம் வந்து ஒரு வேராய் ஒரு சபைக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அது முழுவதையும் தீட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அது ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஏன்னா நஞ்சு எட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விஷத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட செடிகள் முளைத்து எழும்பிடக்கூடாது அப்படிங்கறத தான் வந்து ஆசிரியர் இங்க சொல்றார். அப்போ உள்ள வருகிற தர்க்கங்கள், விவாதங்கள் இது எல்லாம் வந்து சபைக்குள்ள பிரச்சனைகளாய் மாறி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை, தேவனுடைய கிருபையை, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற பாக்கியத்தை அவங்க மற்றவங்க இழந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது, அதற்கு உள்ளுக்குள்ள தடையாய் யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இங்க சொல்றார். அதற்கு ஏசாவை வந்து விளக்கமாய் வைத்து அவர் வந்து சொல்றார். அப்போ 17வது வசனத்துல, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். அவன் வந்து ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதத்துல வர நன்மைகள் என்ன அப்படிங்கிறதை அறிந்திருந்தான். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அழுதான். ஆனா யாக்கோபை எப்படியாவது கொஞ்சம் போடணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு மேல ஒரு வெறுப்பு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையான மனம் மாறுதல் வந்து அவருக்கு இல்லை. அந்த ஆசீர்வாதத்தையும் அதனுடைய விளைவுகளையும் நம்ம இழந்து போனோங்கிறது தான் வந்து அவர் புரிந்து கொண்டு அதை எப்படியாவது பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தகப்பனிடத்துல அழுறதை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ஆசிரியர் சொல்லுவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 6வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல தான் பார்த்தோம். நீங்க ஒரு தடவை மறுதலித்து போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பெர்மனன்ட். திரும்ப நீங்க பேக் வந்து உள்ள வரவே முடியாது. ஒரு தடவை நீங்க பின்வாங்கி போனீங்க அப்படின்னா உங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படின்னு ஏற்கனவே வந்து எபிரேய ஆசிரியர்னு சொல்லிட்டாரு. அதுதான் இங்கேயும் வந்து அவர் திரும்ப சொல்றாரு, ஏசாவின் மூலமா சொல்லி அவன் அவ்வளவு அழுதாலும் தள்ளப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தடவை வந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது அவ்வளவுதான். அப்ப சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறது நமக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை உதறி நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தேவனிடத்துல கிருபையும், அந்த தேவனுடைய கிருபையும் நீங்க இழந்து போவீங்க, தேவனிடத்துல வந்து சேருகிற ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுதான் 12ல இருந்து 17 வரைக்கும் உள்ள காரியம். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 18ல இருந்து 29 வரைக்குமே ஒரு பகுதி, அதுல நம்ம வந்து பிரிச்சு பார்க்க போறோம். 18ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறது
21 வரைக்கும். 18லேருந்து 21. இப்போ 18லேருந்து 21ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனாய் மலையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்புறம் 22லேருந்து 24 வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் சீயோன் மலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 25லேருந்து 29 வரைக்கும் இந்த 2 மலையும் கம்பேர் பண்ணி அவர் பேசிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்கிறத பாருங்க அப்படின்னு அவர் முடிக்கிறார். சரி, அப்ப 18லிருந்து 21 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்காலம் முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த பகுதியை வந்து தியானிக்கும் போது அநேக காரியங்களை வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம இப்ப அப்படி போகல உள்ள. மற்றபடி வந்து தொடக்கூடியது, அக்னி பற்றி எரிகிற மலை, அதுக்கப்புறம் மந்தாரம் இருள் பெருங்காற்று, ஒன்னொன்னுக்குமே வந்து வேதத்துல என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா உட்காந்து கூட நம்ம படிக்கலாம். ஆனா இப்ப நம்ம அப்படி போகல. ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ற ஆசிரியர் என்ன நோக்கத்திற்கு இதை எழுதியிருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம். இப்ப தொடக்கூடியது அக்னி பற்றி எரிகிறது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட். சீனாய் மலையில தேவன் இறங்கும் போது அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஜஸ்ட் அதுல இருக்கிற சில வசனங்களை வாசிட்டு அப்படி போகுது. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னுடைய பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். இப்ப கர்த்தர் வந்து பேச வர்றாரு. அப்படி பேச வரும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல 12வது வசனத்துல, ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். 15, அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதுங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 18, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காலம் சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். 20, கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம இப்ப பார்த்ததுல நம்ம பார்த்தோம் மலை பக்கத்துல யாருமே வரக்கூடாது அந்த மாதிரி. ஆனா இங்க போட்டிருக்கு தொடக்கூடியது அப்படின்னு சொல்லி. அப்போ தொடக்கூடியது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப இவர் வந்து கம்பேர் பண்றாரு. சீனாய் மலை என்ன, அதே போல சீயோன் மலை என்ன. இந்த ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னா, சீனாய் மலை அப்படிங்கிறது பழைய உடன்படிக்கையையும் பழைய நியாய பிரமாணங்களையும் யூதர்கள் தள்ளி வைக்க வேண்டிய காரியங்களையும் சொல்லிட்டு அவர் எது கூட கம்பேர் பண்றாருன்னா சீயோன் மலை கூட கம்பேர் பண்றாரு. சீயோன் மலை அப்படிங்கிறது புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தேவனாக வெளிப்பட்டதுக்கு பின்பதாக அவரை விசுவாசிப்பதனால் தேவனோடு நம்ம சேருவது. இந்த ரெண்டையும் தான் அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. அப்படி கம்பேர் பண்ணி சொல்லும்போது தொடக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது பிசிக்கலா ஒரு மவுண்டைன், அதை நீங்க தொடலாம், அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதே இது 22ல நம்ம பார்க்கும்போது, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹெவனை குறிக்குது. அதை நீங்க பார்க்க முடியாது, தொட முடியாது, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஸோ இந்த கம்பேரிசன் சொல்லும்போது தொடக்கூடியது அக்னி பற்றி எரிகிறதுங்கிறப்போ தேவன் இறங்குறப்போ அவர் அவ்வளவு மகிமை உள்ளவராய் வந்து இருக்கிறாரு. மனிதர்களிடத்துல இறங்கும் போது நம்ம எல்லாம் வந்து எப்படிப்பட்டவர்கள் அவருக்கு முன்பாக அப்படின்னு தெரிந்து கொள்ளும் வண்ணமா அவர் வந்து இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட 19ல பார்க்கிறோம், இந்த சத்தத்தினிடருக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லும்போது
இப்ப இருக்கிற அந்த நிருபத்தை வாசிக்கிறவர்களாகிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த விசுவாசிகள், நீங்க அப்படிப்பட்ட மலைக்கு நீங்க போய் சேரல, நீங்க சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்தீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அப்ப இதுல நீங்க சேரவில்லை. அப்போ இருந்தவங்க அந்த பழைய உடன்படிக்கையின் காலத்துல கர்த்தர் சீனாய் மலையில இறங்கும்போது அப்படி இருந்தவங்க அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அப்போ அவருடைய சத்தம் வந்து கேட்கப்படும் போது அவங்க அவ்வளோ பயந்தாங்க. அப்போ ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு கர்த்தர், அவர்கள் பயந்து உன்னை விசுவாசிக்கும்படியாக நான் வந்து அவங்களோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனுடைய மகிமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை, மகத்துவத்தை எல்லாம் பார்த்தவங்க வந்து அவர் எங்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தாங்கள் வந்து எவ்வளவு அற்பமானவர்கள், எவ்வளவு பாவிகள், நம்ம வந்து அவருடைய சமூகத்துல நின்று அழிந்து போயிடுவோம், அவருடைய சத்தத்தை கேட்டாலே நம்ம அழிந்துருவோங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அப்ப அது எதை குறிக்கிறது அப்படின்னா, பழைய உடன்படிக்கை பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது, மரண பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் உங்களை ரட்சிக்கவில்லை, நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கவில்லை, அது உங்களுக்கு பாவத்தை, நீங்க பாவிகள் என்பதை உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்ல வர்றார். அப்புறம் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறிய வேண்டும், அதே போல சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சமூகத்தில் நீங்க போய் நீங்க தொட முடியாது, அந்த மலையை, அந்த எல்லையை தாண்டி நீங்க வர முடியாது, அப்படி நீங்க வந்தீங்கன்னா மறித்துருவீங்கன்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவருடைய கோபம், கோபாக்கினை அப்படிங்கிறத தான் வந்து அவங்க பார்த்தாங்களே தவிர அதர் சைடு அவருடைய அன்பு வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவருடைய பிரசனம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே யாத்ராகமும் 19:21 கர்த்தர் சொல்றார் மோசையை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியா எச்சரி. அப்ப ஏற்கனவே இந்த இதை நம்ம வாசிட்டு வரும்போது பார்த்தோம், முதல்லயே அவர் சொல்லிட்டாரு. சொல்லி மோசே வந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்லி எல்லையெல்லாம் குறித்து இப்ப மேல போயிருக்கிறாரு. போனதுக்கு அப்புறமும் திரும்ப கர்த்தர் சொல்றாரு, நீ உறுதியாய் எச்சரி அப்படின்னு சொல்லி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, திரும்பியும் மோசே வந்து சொல்றாரு, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சொல்லி திரும்ப வந்து மோசே எல்லாத்தையும் கீழே போய் சொல்லிட்டாரு. சொல்லி எல்லாம் செட் பண்ணிட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தேவன் சொல்றாரு, உறுதியாக எச்சரி அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் வந்து ஜனங்களை அழிப்பதற்கு அவர் விரும்பல, அவர்களோடு பேசுவதற்கு அவர் விரும்பினார், தன்னை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவருக்கு தெரிந்திருந்தது ஜனங்கள் வந்து தன்னுடைய கட்டளையை மீறுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால திரும்ப உறுதியா எச்சரின்னு சொல்லும்போது மோசே வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் ஏறி வரமாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வந்து சொல்லியாச்சு, பிளான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். அப்ப பழைய ஏற்பாடு இல்ல பழைய உடன்படிக்கையிலையும் கூட தேவன் கோபாக்கினையின் தேவன் கிடையாது, அவர் கிருபையுள்ள தேவன், அவர் வந்து அன்பான தேவன். அதனால்தான் அவர் வந்து அவருக்கு நம்மளை விட அவருக்கு தெரியும், அவர் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார், உறுதியா எச்சரின்னு சொல்றாரு, திரும்ப வராதிங்க அப்படின்னு, பக்கத்துல வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தமான தேவன், அவருடைய சமூகத்துல வந்து பாவிகள் செல்ல முடியாது. அப்போ பழைய உடன்படிக்கையின் ஊழியங்களும் சரி, பழைய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணம், ஆசாரியத்துவம் எல்லாம் வந்து தேவனிடத்துல மனிதர்களை சேர்க்க முடியாது அப்படிங்கறத அவர் இங்க சொல்றார். அப்ப இந்த காரியத்தெல்லாம் வந்து அப்ப இருந்த ஜனங்கள் சகிக்க மாட்டாது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அத இது எப்படி போய் அவருடைய சமூகத்துல நிற்கிறது, இதற்கு வந்து நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து அவர்களுடைய மனதில் இருந்தது, பயம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக, மோசேயும் வந்து அவரு அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது, பயப்படத்தக்கதாக அந்த காட்சி வந்து பயங்கரமாய் இருந்தது. அப்போ அந்த பார்க்கறதற்கே அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரசனத்துக்குள்ள மோசே கடந்து போகிறார். அந்த மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை தான் நீங்க வந்து முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றார். இதை வந்து பவுல் வந்து ஒரு இடத்துல நம்ம சொல்றது பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம்.
2 கொரிந்தியர் 5:11. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து அப்படின்னு சொல்லும்போது இவரும் நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் கற்று அறிந்தவர். பழைய காரியங்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையின் காரியங்கள், யூதர்களின் புத்தகங்கள் எல்லாவற்றையும் அவர் கற்று அறிந்தவர். பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இதே தேவன், அன்பான தேவன், கிருபையின் தேவன், தன்னுடைய குமாரனை நம்மிடத்துல கொடுத்த தேவன், அவருடைய சமூகத்துல எந்த பாவியும் நிற்க முடியாது. விசுவாசிகள் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களை அவருடைய சமூகத்துல இருந்து நிற்க முடியும். அப்ப நீங்க கர்த்தருக்கு கண்டிப்பா பயப்படணும். யாரு? விசுவாசியாதவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா அவர் இறங்கும் போது எந்த பாவியும் அவர் கொல்லணும், உங்களை கொஞ்சம் தான் ஆகணும்னு இல்லை. அவர் நீதியின் தேவன், அவர் பக்கத்துல நிக்க முடியாது, பாவிகள் நிற்க முடியாது. அப்ப அது தண்டனையா தான் முடியும். அப்போ நீங்க கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து, நாங்க அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னா, எந்த பாவியும் நிற்க முடியாது, அவங்களுக்கு மரணம் தான் தண்டனையாக வரும். அது லேசானதா இருக்காது. கர்த்தர் இறங்கும் போதே அவ்வளவு பெரிய காரியமாய் பார்ப்பதற்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை அனுபவிக்கிறவர்களுக்கு அது அந்த நித்திய ஆக்கினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு நாங்க சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக நாங்க வெளியரங்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். இன்னொரு இடத்துல கூட பவுல் சொல்லுவாரு, இந்த ஊழியம் இது ஒப்புரவாகுதலின் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம். ஆனா அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியம் அழிந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே 2 கொரிந்தியர் தான் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். அது ஃபுல்லாவே அவர் அதுதான் அந்த ரெண்டையும், நியூ கவனன்ட் அண்ட் ஓல்ட் கவனன்ட்டை கம்பேர் பண்ணி பேசுவார். ஸோ அதை பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7லிருந்து முடிவு வரைக்குமே அவர் பவுல் அதை சொல்றதை பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துலயும் ஆசிரியர் அதுதான் சொல்றாரு. தேவன் வரும்போது எப்படி இருந்தது, பயங்கரமா இருந்தது, அதை உங்களால சகித்து கொள்ள முடியல. தேவன் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறது போல உங்களுக்கு தோன்றினது. அப்படிப்பட்ட ஒரு நியாய பிரமாணத்தை நீங்க இப்ப ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திலும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ அங்க எப்படி ஒரு சில காரியங்கள் இருந்ததோ, தொடக்கூடியது, அக்னி பற்றி எரிகிறது, அதே போல மந்தாரம், இருள், பெருங்காற்று, எக்கால சத்தம், வார்த்தைகளுடைய சத்தம், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோமோ, இங்கேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் அவர் குறிக்கிறார். இந்த பாயிண்ட்டையும் கூட நம்ம தனித்தனியா எடுத்தா ஒன்னொன்னையும் ரொம்ப ஆழமா படிக்கலாம். முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். சியோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது தாவீதின் நகரம். எபூசியர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த எபூசியர் வசிக்கிற இடத்தை தாவீது மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது, தாவீது அதை மேற்கொண்டு அதை தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு. சியோன் கோட்டை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சியோன் எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம், தேவனுடைய வீடு, தேவன் தங்குகிற இடம் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய வீடு, தேவன் தங்குகிற இடம் அப்படின்னா பரம எருசலேம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சியோன். அப்ப அங்கதான் நம்ம சேர்ந்திருக்கிறோம். நிறைய வசனங்கள் சியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்துல சங்கீதம் 132, 13, 14 ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்ப்போம். சங்கீதம் 132, 13, 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சங்கீதம் 2:6.
2:6 என்ன பார்க்குறோம்னா, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே போல 48 2வது வசனம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அதே போல 50:2, பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அப்போ இது அவருடைய ஆலயம் கட்டப்பட்டு சியோன்ல தான் கட்டப்பட்டு, எருசலேமில் இருக்கிற சியோனிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறதுனால அவர் அங்க இருக்கிறார். அது அவர் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், புதிய உடன்படிக்கையில இப்ப தேவனுடைய ராஜ்யம் தான் சியோன். இப்ப பரம எருசலேம் அப்படிங்கிறது சியோன். அப்ப சியோன் மலையண்டத்திற்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இது குறிக்கிறது. அப்புறம் ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் 2வது. 3வது 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது நித்திய வாழ்வு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவதூதர்கள் எப்பொழுதுமே அவருடைய சமூகத்திலிருந்து அவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு நம்ம செல்ல தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம். வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப விசுவாசத்துக்குள்ள வரும்போது நம்ம இதை எல்லாமே சுதந்திரிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கு. முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிர்த்தெழுதல்ல முதல்ல கிறிஸ்து, அப்புறம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அப்போ உயிரோடு இருக்கிறவர்களாகிய நீங்களும் கூட அவரோடு கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆசிரியர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, முதற் பேரானவர்களாகிய சர்வ சங்கம் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள். அப்போ எலியா, எலிசா, மோசே இவங்களோடு கூடலாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நம்ம அந்த சபையின் இடத்திற்கு செல்லுகிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்தர் அப்படின்னு சொல்லும்போது தேவனை நியாயாதிபதியா, இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகிறதுன்னு நம்ம டைம் ஸ்பேஸ்ல நம்ம பார்த்தாலும், இப்பொழுது விசுவாசத்துக்குள்ள வந்த எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப தேவனை நியாயாதிபதியாக காமிக்கிறாரு. அடுத்தது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்திருக்கோம். அப்போ பூரணராக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்போ பூரணராகிறாங்க, நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் அந்த பரிசுத்தவான்கள் பூரணமாகறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உயிரோடு எழுந்த எல்லாரும் மொத்தமா உலக தோற்றத்தின் நாள்ல இருந்து இந்த நாள் ஆசிரியர் எழுதின நாள் வரைக்கும் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பூரணராக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல, இதுல ஒண்ணு தேவனை நியாயாதிபதியாக காண்பிக்கிறாரு, இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுகிறவராய் அவர் காண்பிக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்ப ஆபேலுடைய ரத்தம் எப்போ எனக்கு நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கலாம், அந்த பரிசுத்தவான்களுடைய ரத்தம் தேவனிடத்துல கேட்கிறது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்போ நீங்க இந்த எங்களெல்லாம் நியாயம் தீர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிற ரத்தம் ஆபேலின் ரத்தம். நித்திய ஜீவனை உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறது தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது அப்படின்னா அது ஜீவனை குறித்து பேசுகிறது. இப்போ ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விசுவாசிக்கிறோம், அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம புது சிருஷ்டியா மாறுகிறோம். நம்மளுக்கு எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து எல்லாம் பேசுகிற ரத்தம், அதுதான் நன்மையானவைகளை. வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துல நன்மை அப்படின்னு சொல்லி வரும்போதும் அது எதை குறிக்கிறதுனா, தேவனுடைய சமூகம், தேவனோடு கூட உறவாடுவது, தேவன் கொடுக்கிற சகல உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும், சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாம் நித்தியமானது. அப்ப அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திற்கும் நீங்க சேர்ந்தீங்க. அப்ப அதுல நீங்க சேரல, பழைய ஏற்பாட்டின் காரியத்துல நீங்க அங்க போகல, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி இருங்க அப்படின்னா, தைரியமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, இதை விட்டு பின்வாங்கிறாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு பயம் தேவையில்லை அப்படின்னு. அடுத்த வசனம், பேசுகிறதற்கு நீங்கள் செவி கொடாதபடிக்கு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப இன்றும் அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். பேசுகிறவதற்கு அப்படின்னு சொல்லும்போது, பேசுகிறவர் அப்படின்னா இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்படின்னா உங்களிடத்துல இப்ப ஆசிரியர்
பேசிக்கொண்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆசிரியர் மூலமா நிருபத்துல அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அதே போல எந்தெந்த வழியில தேவன் விசுவாசிகளை விசுவாச வாழ்க்கையில நடத்த முடியுமோ அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்ப பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையுங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இது நம்மளுக்கு தெரியுது. பழைய உடன்படிக்கைக்கு அப்படி ஒரு நியாய தீர்ப்பு உண்டானால் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. கர்த்தராகிய தேவன் 2 விதத்துல தான் நியாயம் தீர்க்கிறாரு. ஒன்று சத்தியத்தின் சத்தியத்தை கொண்டு, சுவிசேஷத்தை கொண்டு. ரெண்டாவது நியாய பிரமாணத்தை கொண்டு. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் அப்படின்னு சொல்லும்போது நியாய பிரமாணத்தை நீங்க விசுவாசித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தேவனை நிராகரித்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வேதத்துல ஜீவ புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இருக்கிறது, உங்களுடைய கிரியைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லும் போது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய பெயர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது குறிக்கிறது ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி. அந்த மற்ற புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாண கிரியைகளை ஃபாலோ பண்ணவங்க. அப்ப எந்த மனிதனும் நியாயப்பிரமாண கிரியையை ஃபாலோ பண்ணி தேவனிடத்துல சேர முடியாது. அப்ப எத்தனை புத்தகங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜீவ புஸ்தகத்தை தாண்டி எத்தனை புத்தகங்களினுடைய கிரியைகளை வைத்து காட் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் நித்திய அழிவுக்கு நேராக தான் செல்லும். அப்ப அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 கூட்டம் தான். ஒண்ணு விசுவாசிகள், ஒண்ணு அவிசுவாசியாதவர்கள். அதே போல ஒண்ணு கீழ்ப்படிந்தவர்கள். விசுவாசிகள் அப்படிங்கிறப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. விசுவாசியாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். சோ இப்படிதான் அவர் பெருக்கிறார். அப்ப நியாய பிரமாணம் கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா அதற்கே மரணம் தண்டனை அப்படின்னு சொன்னா நீங்க இதை இன்னும் உயிரோடு இருந்து பேசி கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையின் மூலமா உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, நீங்க விலகுவீங்க அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீங்க அழிந்து போறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அதை ஆகாயில நம்ம பார்க்கிறோம், ஆகாய் புத்தகத்துல பார்க்கிறோம். இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த வசனம் ஆகாய் 2:6 இருக்குது. அப்போ பூமியை அசைய பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சீனாய் மலையில இறங்கும் போது பூமி அதிர்ந்தது அப்படின்னு பாக்குறோம். இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் மாறப்போகுது, தேவன் வரப்போகிறார் அப்படின்னு. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. அழிந்து போகும் அப்படிங்கறது அவர் சொல்றார். இன்னும் ஒரு தரம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா அதுதான் ஃபைனல். அப்போ அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய காரியங்கள் தான், தேவன் திட்டம் பண்ணின அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் நிலைத்திருக்கும், மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவனாலதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பற்றி கொள்ளுவோம். ஏன்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. பட்சிக்கிற அக்னிங்கிறப்போ திரும்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் இறங்குறப்போ அவர் பட்சிக்கிற அக்னி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், வசனங்கள் இருக்கிறது. அப்போ இதே தேவன் தான் பின் நாட்கள்ல அவர் நியாயாதிபதியா வரப்போறாரு, வானத்தையும் பூமியையும் அவர் அசைய பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஃபைனல். இன்னும் ஒரு தரம் தான், அதுல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிருபையை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். இப்போ விசுவாசிகளுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்ததன்படி கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை இந்த நேர் வழியில நடத்துவதற்கு நம்ம கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வழியை நம்ம சபைப்படுத்தணும். மற்றவர்கள் நம்மளே கிறிஸ்துவை பார்க்கும்படியாக, அதாவது கர்த்தரை தரிசிக்கும்படியாக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஏசாமை போல நம்ம இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே போல நியாயப்பிரமாண கிரியைகளையோ இல்லை, இப்பவும் நம்மளும் இப்போ உள்ளவர்களுக்கும் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ இருக்கிறவங்களும் அநேகர் கிரியைகளை பற்றி கொண்டு விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸை புரிந்து கொள்ளணும். எது விசுவாசம் பிளஸ் கிரியை அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ண கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கணும். அப்போ நம்ம விசுவாசித்து தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றி
அவருக்கு பிரியமாய் நம்ம இருந்து மற்ற விசுவாசிகளை உள்ள கூப்பிட்டு நம்ம வந்து கிருபையை பற்றி கொண்டு நடந்தால் தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்குள்ள போர்ஷன்ல ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்டடி பண்ணுங்க. அந்த 23, 24 வசனங்கள்ல கொடுக்கப்பட்ட 7 காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா 18, 19 ஸ்டடி பண்ணலாம். பட் அது எனிவே ஓல்டு கவர்னன்ட், அது ஸ்டடி பண்ணாலும் யூஸ் தான். பட் இந்த 23, 24 இன்னும் அநேக காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ இதோட 12வது அதிகாரம் முடிந்தது.